நிஃப்டி 26,000 புட்டில் நான் ஒரு 2 லாட் பை பண்ணியிருக்கேன். 104 ரூபாயில் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 2025. ஓவரால் மார்க்கெட் புட் சைடில் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்னுடைய டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 எபோவ் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நம்ம டார்கெட் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பொசிஷனில் என்னுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 19 கொடுத்துக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. ஓகே, இப்போதைக்கு 120 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருச்சு. நமக்கு 2000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த டார்கெட் 150. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு 140 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ நம்முடைய டார்கெட் ரீச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாக்டாக 150 ரீச் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஒன்ஸ் 150க்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 150 வந்துட்டு கேண்டில் ரிவர்சல் ஆச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்ததுனால நான் மார்க்கெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 145ல் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ அப்ளை ஆகும்னு தோணுதோ அப்போ மட்டும் ட்ரேட் எடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற டைரெக்ஷனில் என்றைக்கு கன்ஃபார்மாக போகும்னு தோணுதோ அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எடுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணணுன்றது கிடையாது. வாரத்தில் 1 அல்லது 2 ட்ரேட் இந்த மாதிரி கிடைச்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்கும்போதே ஒரு ஸ்டாப் லாஸோடு எடுத்துக்கிறது பெட்டர்.